இப்போ ஒரு தனி நபருக்கு கடன் பிரச்சனைனா நம்ம வங்கியில்கிட்ட கடன் வாங்கி நம்ம ஒரு முதலீடு பண்ணி நம்ம வாழ்க்கையில் பெருக்கிக்கிறோம். இப்போ நாடுகளுக்கே கடன் பிரச்சனை, ஒரு நாடு ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது எங்கே போய் கடன் வாங்கும்? இதற்கான விதை எங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, இரண்டாம் உலகப் போர் முடியும் தருவாயில் தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இரண்டாம் உலகப் போரின் நிலை குலைந்து போன பல்வேறு நாடுகளுக்கு கடன் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பு தான் உலக வங்கி. இந்த உலக வங்கி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பிரிட்டன் வுட்ஸ் ரெட்டையர்கள் அப்படின்ற இரண்டு நிறுவனங்களின் தொகுப்பு தான். உலக வங்கியும் பன்னாட்டு நிதி அமைப்பும் இணைந்த ஒரு தொகுப்பை பிரிட்டன் வுட்ஸ் ரெட்டையர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அமெரிக்காவின் நியூ ஹாம்ப்ஷயர் மாநிலத்தில் பிரிட்டன் வுட்ஸ் என்ற இடத்துல இந்த மாநாடு நடைபெற்றுச்சு. 1944 நடைபெற்ற இந்த பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு 1945 இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த பிரிட்டன் வுட்ஸ் ரெட்டையர் என்று சொல்லப்படக்கூடிய உலக வங்கியும் பன்னாட்டு நிதி அமைப்பும் இணைந்த நிறுவனத்தை தான் நம்ம உலக வங்கி அப்படின்னு சொல்றோம். இந்த பன்னாட்டு நிதி அமைப்புல உறுப்பினராக இல்லாத எந்த ஒரு நாடும் உலக வங்கியில உறுப்பினராக ஆக முடியாது. அப்ப உலக வங்கியில கடன் வாங்கணும், ஒரு நாடு, ஒரு வளரும் நாடு கடன் வாங்கி ஒரு முதலீடு செய்து அந்த நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு போகணும் அப்படின்னா பன்னாட்டு நிதி அமைப்புல உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் உலக வங்கியிலையும் உறுப்பினராக மாற முடியும். சரிங்களா? இந்த உலக வங்கிக்கு தலைவராக எப்பொழுதுமே ஒரு அமெரிக்கர் இருப்பதும் பன்னாட்டு நிதி அமைப்புல தலைவராக ஒரு ஐரோப்பியர் இருப்பதும் தான் வழக்கம். இப்படி சிறப்பாக செயல்படக்கூடிய உலக வங்கி என்பது இந்த 5 பன்னாட்டு நிறுவனங்களான 5 முக்கிய வங்கிகளோட குழுமம் தான் உலக வங்கி. அந்த 5 பன்னாட்டு குழுக்களை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல பன்னாட்டு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய ஐபிஆர்டி, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இதோட பேர்லயே இந்த வங்கியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பன்னாட்டு அளவுல முதல்ல இரண்டாம் உலகப் போரில் நிலை குலைந்து போன நாடுகளுக்கு உதவி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்புல முதலில் மார்ஷல் திட்டத்திற்கு தான் இது முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. முதல்ல மார்ஷல் திட்டம் என்றால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் மார்ஷல். இந்த மார்ஷல் இரண்டாம் உலகப் போர் நிறைவடைந்த தருவாயில் நிலை குலைந்து போன நாடுகளுக்கு உதவி செய்து பல மில்லியன் டாலர்களை கடனாக கொடுத்து அந்த நாடுகளின் புனரமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு முக்கிய தலைவர் தான் மார்ஷல். இது இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளின் வளர்ச்சிக்கு உதவிச்சு. அப்ப இரண்டாம் உலகப் போர் முடிந்த தருவாயில மிகப்பெரிய நாடுகளாக வளர்ச்சி பெற்ற 2 நாடுகள் எவைன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான். அப்ப அமெரிக்கா இப்படி வளர்ச்சி பாதைக்கு மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவி செய்த பார்த்த உடனே ரஷ்யாவும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவி செய்து அது தன்னோட செல்வாக்க நிலைநாட்டுச்சு. இப்படி முதல்ல மார்ஷல் திட்டத்திற்கு உதவி செய்த இந்த ஐபிஆர்டி என்ற நிறுவனம் அதன் பிறகு வளரும் நாடுகளின் முதலீட்டு திட்டத்திற்கும் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறுச்சு. இதோட கடன் அளவு 50 ஆண்டு காலத்திற்கு கடன் கொடுக்கும். 5-10 ஆண்டு காலத்திற்குள்ள கடனை ஃபுல்லா அடைக்கணும்னு சொன்னா நாடுகளுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். அதனால 50 ஆண்டு காலத்திற்கு இந்த கடன் உதவி வழங்குறதுனால இந்த கடன்களை மென் கடன்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து ஐடிஏ என்று சொல்லப்படக்கூடிய பன்னாட்டு மேம்பாட்டு கழகம் என்ற வங்கி, இதுவும் வளரும் நாடுகளின் முதலீட்டிற்கு உதவக்கூடிய ஒரு வங்கி. அடுத்ததாக பன்னாட்டு நிதி கழகம், இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த வங்கியோட செயல்பாடு என்னன்னா வளரும் நாடுகளில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கும் கடன் கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இந்த பன்னாட்டு நிதி கழகம் இருக்கு. அடுத்த பன்னாட்டு அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு வங்கி என்னன்னா மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி என்று சொல்லப்படக்கூடிய MIGA என்ற வங்கி. இதோட தமிழாக்கம் என்னன்னா பலதரப்பு முதலீட்டு பொறுப்புறுதி முகமை. இதோட பேர்லயே இதோட செயல்பாடுகள் அடங்கியிருக்கு. சரிங்களா? அடுத்த வங்கி என்ன அப்படின்னா பன்னாட்டு முதலீட்டு பிணக்கு தீர்வு மையம் என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ். இந்த 5 வங்கிகளோட ஒருங்கிணைந்த செயல்பாடுகளை தான் நம்ம உலக வங்கி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த உலக வங்கியோட நோக்கம் என்ன அப்படின்றதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். சரியா? மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது, இல்லாமை ஆக்குவது, அதாவது எஜுகேஷன் ஃபார் ஆல், பெண்களை வலிமை உள்ளவர்களாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து தாய் சேய் நல மேம்பாடு, குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் பாலின சமநிலையை மேம்படுத்துவதற்கும் ஆரம்ப கல்வியான அடிப்படை கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனமாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் உலக வங்கி. உலக வங்கியோட நோக்கங்களையும் செயல்பாடுகளையும் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த உலக வங்கியோட தலைவராக எப்பொழுதுமே ஒரு அமெரிக்கர் தான் செயல்படுவார் அப்படின்றத நம்ம முன்னதே சொன்னோம். யூகின் மேயா என்பவர் தான் உலக வங்கியின் முதல் தலைவராக செயல்பட்டாரு. தற்போது இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கராக இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் கார்டு நிறுவனத்தோட தலைமை நிர்வாக பொறுப்புல இருந்து செயல்பட்டு இந்தியாவின் வளர்ச்சி பாதைக்கு உதவிய அஜய் பங்கா என்பவர் தான் தற்போது உலக வங்கியின் தலைவராக இருக்கிறார். சரிங்களா? அடுத்ததாக பன்னாட்டு நிதி அமைப்பு அல்லது சர்வதேச நாணய நிதியம் என்று 2 வகையாக கூட சொல்லலாம். அந்த அமைப்போட செயல்பாடுகளை பற்றியும் அது எப்படி செயல்படுது அப்படின்றத பற்றியும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பன்னாட்டு நிதி அமைப்பு என்ற கான்செப்ட் ஹாரி டாக்ஸர் ஒயிட் மற்றும் ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் என்ற 2 பொருளாதார வல்லுநர்களின் மூளையில் உதித்த ஒரு சிறந்த திட்டம் தான் இந்த பன்னாட்டு நிதி கழகம். நம்ம இம்போர்ட் பண்ணும் போத நம்ம எப்படி காசு கொடுப்போம் அப்படின்னா டாலரில் காசு கொடுப்போம். நம்ம டாலரில் கன்வெர்ட் பண்ணி காசு கொடுக்கும் போத நம்ம நாட்டு தொகை அதிகமான அளவில் செயல்படுது. பன்னாட்டு அளவில் நம்ம பொருட்களை நம்ம இறக்குமதி செய்யும் போத அதற்கான பணம் டாலரில் மதிப்பிடப்படுது. அப்படி டாலரில் கொடுக்கும் போத ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இந்த IMF செயல்படுது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பு கொடுக்குது, பன்னாட்டு அளவில் நிதி நிலைமையை சமநிலையில் வச்சுக்க உதவி செய்யுது, அடுத்து வேலை வாய்ப்பு பெருக்கத்திற்கும் உதவி செய்யுது, நீடித்த பொருளாதார வளர்ச்சி, அதாவது ஒரு பொருளாதாரம் சரியாம ஒரே மாதிரி செயல்படுவதற்கும் இந்த பன்னாட்டு நிதி கழகம், இந்த பன்னாட்டு நிதி அமைப்பு செயல்பட்டு இருக்கு. உலகம் முழுவதும் வறுமையை ஒழிக்கக்கூடிய ஒரு சிறந்த பணியை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் IMF. இப்படி சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த பிரிட்டன் வூட்ஸ் ரெட்டையர்கள் என்று சொல்லப்படக்கூடிய உலக வங்கி, பன்னாட்டு நிதி அமைப்பு என்ற 2 நிறுவனங்களோட தெளிவான பார்வையை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த பிரிட்டன் வூட்ஸ் ரெட்டையர்கள் யார் அப்படின்ற ஒரு ஒன்வேர்டு கொஸ்டின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த வளரும் நாடுகளுக்கு இந்த உலக வங்கியும் பன்னாட்டு நிதி அமைப்பும் எவ்வாறு உதவிகரமாக இருக்கிறது என்பதை நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அடுத்த காணொலியில் நம்ம மீட் பண்ணுவோம்.